லலிதால இப்ப யாராவது சிட் ஸ்கீம் போட்டிருந்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுதுன்னா என்ன வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா அந்த கன்ஃபியூஷன் போக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் நிறைய நெக்லஸ் செட் கொண்டு வந்திருக்காங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இந்த லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் 9 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 பவுனில் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக லேட்டஸ்ட் டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல் பாம்பே மாடல், கொல்கத்தா பேட்டர்ன் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இப்போ புது நியூ டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் வந்து சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி. அதே சமயத்தில் வந்து சிட் ஸ்கீம் போட்டு முடியுதுன்னா அதில் நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நம்ம நேரில் கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 11 to 12% தான் வேஸ்டேஜ் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் மினிமலிஸ்ட் ஸ்டோனில் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கடைகள்லையும் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோன் வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து உங்களுக்கு வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் வெயிட், கிராஸ் வெயிட்னு இருக்கும். அதில் நெட் வெயிட்டில் போட்டிருக்க அமௌண்ட்டு தான் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாக ஸ்டோன் வச்சுருந்தாலும் எங்களுக்கு பார்க்க நல்லா பார்வையாக வேணும்னா இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இந்த நடுவில் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது கொல்கத்தா பேட்டர்ன் தான், வி பேட்டர்னில் வந்திருக்கு. அதுக்கு வந்து சிம்பிளாக ஹாரமே இங்கே நிறைய கிடைக்கிது. ஒரு 4 பவுன் 3 பவுன் அந்த மாதிரி கூட ஹாரம் கிடைக்கிது. வெட்டிங் செட்டில் வந்து இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறீங்கன்னா இந்த நெக்லஸை வாங்கிட்டு அதுக்கு மேட்சான ஹாரமும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கேரளா பேட்டர்ன் டிசைனில் வரும். கேரளா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் சில மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து நியூ லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எப்பயும் போல் இல்லாமல் இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய், முல்லை மொட்டு அந்த மாதிரி தான் கீழே வரும். பட் வந்து மேலெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதிலலாம் பாருங்கள் கீழே அந்த கோல்டன் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா காசு வச்ச மாதிரி தான் கீழே. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு லீஃபி பேட்டர்னில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி முத்து மாதிரி கோல்டனில் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏதாவது கேரளா பேட்டர்னில் ஹாரம் வச்சுருக்கீங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சிட் ஸ்கீம் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு கூட இதெல்லாம் வந்து மேட்சாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் செட்லேயே சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வேணும் அடுக்கடுக்காக போடுறதுக்குன்னா இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும், பட் வந்து அதே கிளிட்டர்னஸோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் கீழே வந்து குட்டி குட்டியாக அந்த ரைஸ் பேர்ல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து குட்டி குட்டியான பீட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான மாடலு. அதுக்கு கீழே இருக்கிறது நார்மல் கொல்கத்தா பேட்டர்ன். பட் வந்து சிம்பிளாக ஒரு நெக்லஸ் கழுத்து ஒட்ட போடணும், நிறைய நகை வந்து நம்மளுக்கு அடுக்கடுக்காக பேர் பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்காக வேணும்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் இந்த பீட்ஸ் கீழே தொங்குற மாதிரி மாடலில் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பீட்ஸ் வெயிட்டெல்லாம் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டேக்கில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வீவர்ஸோட ஃபேவரட் ஐட்டம் காசு மாலை நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. காசு டிசைன்ஸ் வச்சது. இது ட்ரெடிஷ்னல் பட் எவர் க்ரீன், ஃபாஸ்ட் மூவிங்னு கூட சொல்லலாம். இப்போவுமே நிறைய பேர் அதை சூஸ் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேர் பண்ணலாம். எஸ்பெஷலி வெட்டிங்க்கெலாம் கூட ரொம்பவே மேட்சாக இருக்கும். நிறைய ஜுவல்ஸ் வந்து பேர் பண்ணி போடணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே பார்க்குறது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல் பட் நியூ லுக்கில் இருக்குது. நல்ல ஹெவியான வெட்டிங் செட்டில் இப்போ வந்து இந்த லாங் ஹாரம் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது வந்து இந்த நெக்லஸ் மாடல். வேணும்னா இதே மாதிரி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஒரு மிடில் ஹாரமே வச்சுருந்தாங்க, அதையுமே வந்து நான் வேர் பண்ணி காட்டியிருக்கேன்.
இப்போ நான் வேர் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வைஸ் எவ்வளோ வரும், இப்போ சப்போஸ் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு லென்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் தான். அதே சமயத்தில் நீங்கள் வந்து என்னை விட கொஞ்சம் லீனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் லாங்காகவே வரும். இது வந்து மிடில் ஹாரம். ஸோ உங்களுக்கு ஒன்று அந்த நெக்லஸ் இல்லை அந்த மிடில் ஹாரம் ரெண்டும் பேர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஹாரம் போட்டால் கூட போதும். வெட்டிங் செட்டில் எல்லோ கோல்டில் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது வந்து டாப் நாட்ச் மாடல் இது. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்டியிருந்தேன். இதுக்கு மேட்சிங்கான இயரிங்குமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா சொல்லுங்கள், அது கூட நம்ம வந்து டீட்டெயில்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இதனுடைய வெயிட் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்லஸோடைய வெயிட்டு வந்து 32 கிராம் 4 பவுனில் வருது. மிடில் ஹாரம் வெயிட் பார்த்தீங்கன்னா 36 கிராமில் வருது. அண்ட் இந்த லாங் ஹாரம் வந்து 170 கிராமில் வந்துருக்குது. இல்லைங்க, எனக்கு அதுக்கும் கொஞ்சம் கம்மியான வெயிட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடல் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து ஒரு 4 பவுனு, அந்த மிடில் ஹாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 பவுனு, அடுத்து அந்த லாங் ஹாரம் வந்து ஒரு 6-7க்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதுக்கெல்லாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வேஸ்டேஜை தான் போட்டுட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? இது வேறு விஷயம். ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12% தான் போடுறாங்க எல்லோ கோல்டு பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நான் எழுதிட்டுருக்கிறது கோல்டன் பென். வாங்க தான் முடியல, எழுதியாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். அது உள்ளே வந்து ரிஃபில்லும் போட்டு வச்சுருந்தாங்க. அது நம்ம நல்ல நேரம், ஏன்னா வந்து நம்ம ஆசையை தீர்த்துக்கிட்டோம் இல்லையா. 17 கிராமில் வந்துருக்குங்க, 18 கேரட் கோல்டு. இதெல்லாம் வந்து கிஃப்டிங்க்கு வந்து நல்ல ஏற்ற பொருள். 1 பவுன் 2 பவுனில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போது கல்யாணங்களுக்கோ இல்லை வந்து முக்கியமான ஃபங்க்ஷனுக்கோ வந்து நம்ம வந்து தனியாக தெரியணும், நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் யாருங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம தாங்க கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், நம்மளை வந்து அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து கல்யாணங்களுக்கோ இல்லை முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அதில் வந்து லக்ஷ்மிகரமாக லக்ஷ்மியை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாடலையும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு 5 பவுன் 10 பவுன் இருக்குமோ அப்படின்னு தானே நம்மளுக்கு நினைக்க தோணுது. பட் இதனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தாங்க இருக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து எவர்கிரீன் நம்ம பிள்ளையார் கொடுப்போம், வெள்ளியில் கொடுப்பாங்க சில பேர், இல்லை உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து கோல்டில் கொடுக்கணுனாலும் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து 8 கிராம், அதாவது 1 பவுன்லேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன். அடுத்து வந்து லக்ஷ்மிகரமான லக்ஷ்மி மாடலு, லக்ஷ்மி ஐடலு, இது மாதிரி கூட நிறைய பேர் வந்து ஒரு கார்ப்பரேட் கிஃப்ட்டு இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் கிஃப்ட்டுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஹாலோ டைப் தான், உள்ள ஹாலோவாக இருக்கும். இதில் அரக்கு ஊற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் இது மாதிரி வாங்கியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதை பற்றி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க, உள்ள ஹாலோ மாடல்லாம் கிடையாது. 22 கிராம் வெயிட்டில் வந்து இருந்தது. லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து மேலே கொடை வச்ச மாதிரியான ஒரு மாடலில் 22 கிராம் வெயிட்டு. 22 கேரட் கோல்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே. பென் மட்டும்தான் 18 கேரட் கோல்டு. இல்லைங்க இவ்வளோ வெயிட்டில் வேணாம், இன்னும் வேறு எதனா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. கோல்டன் ஸ்பூன், பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லிக்கலாம். இதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா
ஷார்ட்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். 10 கிராம் வெயிட்டில் வந்துருந்ததுங்க இந்த ஸ்பூனு அண்ட் இந்த பாலாடை. இதுவுமே வந்து 10 கிராம் வெயிட்டில் தான் வந்திருந்தது. வழக்கம் போல் கேட்குறது தான், வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஐ ட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் லைட் வெயிட் நெக்லஸ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதும் கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.